இன்றைய தினத்தில் இந்த அந்தி கிறிஸ்து யார், இந்த அலுவலகம் என்ன, எப்படி அது செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம என்ன ஆராதிக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம் என்பதெல்லாம் தெரிய வரும். அப்ப இங்க விசுவாசிகளுக்கு நான் பேச விரும்புகிறேன். அன்றைய தினம் பாஸ்டர்களுக்கு பேசினேன். இன்று இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் பேச விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17க்கு வருவோம். ஆனால் பாஸ்டர்மார்களுக்கு நான் நிறைய நேரம் எடுத்து விளக்கம் கொடுத்தேன். உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நான் முடிக்க வேண்டியது இருக்குது. அன்றைய தினத்தில் என்ன பேசினேன் என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு இப்பொழுது எடுத்து சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கக்கூடிய 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மைக்ல வாசிச்சிருங்க. ஆமா, ஏன்னா ரெக்கார்டிங்ல இருக்கு. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. இப்ப பாருங்க, வேதவசனம் மகாவேஷி என்று ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறது. ஏன் இந்த வார்த்தை இவ்வளவு கடினமாக பயன்படுத்தப்பட்டது என்பதை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஒரு நியாய தீர்ப்பு இந்த மகாவேஷிக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக வந்தார், பாவம் செய்தவர்களுக்காக வந்தார், பல்வேறு பாவங்கள் அகப்பட்டவர்களுக்கு வந்து அவர்களை ரட்சிக்க வந்தார். ஆனா அப்படி வந்தவர் இந்த இடத்துல வேதம் யோவான் மூலமாக நமக்கு வார்த்தை என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு மகாவேஷி மேல் மிகுந்த கோபமுடையவராக தேவன் இருக்கிறார். இப்ப வேதத்துல இங்க வேஷி என்று சொல்லும் போதே முதலாவது இது பெண் ஸ்தானம். ஒரு பெண் அவள் வேஷியாக இருக்கிறார். அப்படி என்றால் பெண் என்றால் வேதத்தில் சபைக்கு அடையாளமாகத்தான் பெண் பேசப்படுகிறாள். நம்ம கூட அதனாலதான் நம்ம சொல்றோம் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மணவாளன் என்று சொல்லுகிறோம். அப்ப சபை என்னவாக இருக்கு? மணவாட்டி, பெண். சபை பெண்ணாக இருக்கிறது. காலையில கூட காலையில் வந்தவர்களுக்கு அந்த வசனம் தெரியும். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்க, கற்புள்ள கன்னியாய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்க நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப சபை என்பது கற்புள்ள கன்னியாக சபை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபை கற்புள்ள கன்னியாக இருக்க வேண்டும். அப்படியானால் ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய சபையாக நம்ம இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மரித்தாரானால் இந்த தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ வார்த்தையாய் வந்த மணவாளனுக்கு சபை உண்மையாக இருக்க வேண்டும். வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு உண்மையாக இருக்கக்கூடியதுதான் உண்மை உள்ள சபை, கன்னி சபை. இப்ப இந்த வார்த்தையின் மணவாளனுக்கு இந்த சபை உண்மை இல்லாத சபையாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். வார்த்தைக்கு உண்மை இல்லைன்னா அங்க வேசி என்னும் ஸ்தானம் அடைகிறது. ஏன்னா புருஷனுக்கு உண்மை இல்லாத ஸ்திரீயை வேசி என்று சொல்லுவார்கள், அல்லது விபச்சாரத்தை செய்து வருகிறவர்களுக்கு வேசி என்று பட்டம் கொடுக்கப்படுகிறது. இது ஒரு கடினமான ஒரு வார்த்தை. சொல்லப்போனா இந்த வார்த்தை நின்று இங்க பிரசங்கம் செய்வதற்கே சொல்லுவதற்கே கடினமாக இருந்தாலும் அது வேதமாக இருக்கிறபடினால், வேதத்தின் வார்த்தையா இருக்கிறபடினால் நாம் அதை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ வார்த்தைக்கு உண்மை இல்லாத ஒரு சபை, வார்த்தைக்கு உண்மை இல்லாத ஒரு சபை, இது திரளான தண்ணீர்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப தண்ணீர்கள் என்று 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். தண்ணீர்கள் என்றால் என்ன?
படிச்சவங்க அப்படியே சொல்லுங்க. தண்ணீர்கள் என்றால் ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள். இப்போ ஒரு விஷயம் தெளிவடையுது. ஏதோ ஒரு மோசமான தேவ வார்த்தைக்கு விரோதமாய் நிற்கிற ஒரு சபை உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இதான் விளக்கம். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உலகம் முழுவதும் தேவ வார்த்தைக்கு மணவாளனுக்கு விரோதமாய் இருக்கிற சபை, இயேசு கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு, இயேசு கிறிஸ்து என்னும் வார்த்தைக்கு உண்மையில்லாத சபை உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதான் திரளான தண்ணீர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறார். ஜாதிகள், தேசங்கள், பாஷைக்காரர்கள், பல்வேறு ஜனங்களுக்கு மத்தியில் அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இப்போ இந்த சபை எந்த சபை? அடுத்தது ஊழியர்கள் கூட்டத்தில் நான் பேசும்போது இரண்டாவது வார்த்தையை மேற்கோள் காட்டினேன். இரண்டாவது வசனத்தை வாசிங்க. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். இப்ப பாருங்க, அவள் கையிலே திராட்சரசம் இருக்கு. சொல்லப்போனா அங்கே சொல்லப்படும் போது ஆல்கஹால் அல்லது கிரேக்க மொழியிலே ஆல்கூல் என்றால் மனதை, நம்மளுடைய மனதை குழப்பக்கூடிய ஒரு கருவி. ஆல்கூல் என்று சொன்னால் மதுவின் ஆவி என்று அர்த்தம். அதுதான் ஆங்கிலத்தில் ஆல்கஹால் என்று சொல்லப்பட்டது. இது ஒரு ஆவி. அப்படியானால் இந்த மது என்ன? இந்த மதுவை என்னவென்று சொல்வது? இந்த மது குடிக்கும் போது ஒரு மனுஷனுக்கு போதை ஏறி அவனுடைய நிதானத்தை அவன் இழந்து போவது போல இந்த மது என்று இங்கே சொல்லக்கூடியது உபதேசம். மது என்றால் என்னங்க? உபதேசம். கள்ள உபதேசம் அல்லது பொய்யான டீச்சிங்ஸ், கிறிஸ்துவை பற்றின ஆரோக்கியமான உபதேசம் இல்லாமல் பொய்யான ஒரு உபதேசம் சொல்லப்படுவதுதான், அந்த பொய்யான உபதேசத்தை தான் மது என்று சொல்லுகிறது. அது நீங்க ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சுட்டு அப்படியே 11ஆம் வசனத்துக்கு வாங்க. ஓசியா 4ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 6:11. ஆகிலும் ஒருவனின் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களை போல. ஓசியா 4ஆவது அதிகாரம் 6. என் ஜனங்கள் அறிவில்லாததினால் சங்காரம் ஆகிறார்கள். சிஸ்டர் கொஞ்சம் மைக்ல வாசிக்க முடியுமா? ஓசியா 4:6. ஏன்னா நம்ம ரெக்கார்டிங்ல இருக்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாததினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். இப்ப 11ஆவது வசனத்துக்கு வாங்க. சிஸ்டர் மைக்லே வாசிக்கட்டும். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். பாத்தீங்களா? அறிவில்லாம ஜனங்க சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்லிட்டு வேசித்தனமும் திராட்சரசமும் என்ன பண்ணுதான்? மதுபானம் என்ன பண்ணுது? இருதயத்தை மயக்கும். அப்ப இங்க உபதேசம் என்பது கள்ள உபதேசம் மதுவை போல இருக்கு.
பொய்யான உபதேசம் என்னவா இருக்கு? அது மது, மயக்கம். அப்படின்னா இந்த வேசி சபை என்று சொல்லக்கூடியது இது வேற ஒன்று இல்லை, ஒரு கள்ள உபதேசத்தை கொடுத்திருக்கிறது, ஒரு பொய்யான உபதேசத்தை கொடுத்திருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, சபையை போல காண்பிக்கிறது. ஆனா கர்த்தருடைய பார்வையிலே அவர் அதை பார்க்கும்போது வேசி சபை என்று சொல்லுகிறார். அப்படின்னா தேவனுடைய கோபம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. ஆனா உண்மையான உபதேசத்தை வேதம் என்ன சொல்லுதுன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 32:2 வாசிங்க. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள். என்ன சொல்றாருங்க? மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், என் உபதேசம் பொழியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உபதேச, நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை வேதம் மழைக்கு அடையாளமாக சொல்லுகிறது. ஆனா கள்ள உபதேசங்களை மது என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மது குடித்தவனுக்கு எப்படி, திராட்சரசத்தினால் நிறையப்பட்டவனுக்கு எப்படி இருதயம் சோர மார்க்கமாய் போகுமோ, அப்படி கள்ள உபதேசத்தினால் இந்த சபை, ஜனங்கள், ஜாதிகள், தேசங்கள் பல்வேறு இடத்துல தன்னை ஸ்தாபித்து ராஜாக்களுடன் என்று சொல்லும்போது அரசியல் கை இந்த சபைக்கு உண்டு. ராஜாக்களோடு வேசித்தனம் செய்தால் என்றால் இந்த சபையும் அரசியலும் ஒன்றாயிருக்கிறது. ராஜாக்கள் இவளுடைய வேசித்தனத்தின் மதுவை, இவளுடைய பொய்யான உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கின்றன. இப்ப முதல் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வாங்க 3ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தை இல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 17:3. ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கிறதா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் துஷ்ணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இப்ப இந்த மிருகத்தின் மேல் இந்த ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். மிருகம் என்று சொல்லக்கூடியது சிஸ்டம், ஒரு அமைப்பு. தேவனுடைய சபை என்னைக்குமே அமைப்பாக இருந்ததில்லை. ஆதி அப்போஸ்தலர்களுடைய சபை எந்த விதத்தில் அமைப்பாக இருந்ததுன்னு சொல்லுங்க. சொல்ல போனா பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆயக்காரர்களும் அங்கே இருந்த யூத ரபிக்களும் ஒரு அமைப்பாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து எந்த அமைப்பையும் உருவாக்குவதற்கு வரவில்லை. இயேசுவின் சீஷர்கள் எந்த ஒரு அமைப்பையும் உருவாக்கவில்லை. இயேசு சொன்னது நானே வழி, அவ்வளவுதான். நானே சத்தியம், நானே ஜீவன். பிதாவின் இடத்திலே நேரடியாக ஜனங்களை சேர்த்துவதற்காக அப்போஸ்தலர்கள் வேலை செய்தார்கள். பிதாவோடு ஒப்புரவாகுதல் வேலையை செய்வதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆனா எந்த விதத்திலும் ஆதி சபை ஒரு அமைப்பாக இல்லை. அப்படின்னா ஆர்கனைஸ்டா ஒரு வேலையை செய்யக்கூடாது, நம்ம நேர்த்தியாக ஒரு வேலை செய்யக்கூடாது, ஒரு சபையை நடத்தக்கூடாது என்பது அல்ல. இங்கே அமைப்பு என்று சொல்லும் போது அரசியல் செல்வாக்கோடு எந்த தேவனுடைய சபையும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? தேவனுடைய சபை அரசியல் கலந்ததாக இருந்ததே கிடையாது. இயேசுவை சிலுவையிலே
அறையச் சொன்னது யூத அமைப்பு. இயேசுவை சிலுவையிலே அறைந்தது அன்றைய தினத்தில் இருந்த ரோம அமைப்பு, அரசியல். நம் அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் அவர்கள் ஊழியம் செய்து வரும்போது ராஜாக்கள் எல்லாம் அப்போஸ்தலருக்கு விரோதமாய் எழும்பினதை பார்க்கிறோம். அவங்க அவர்களோடு இணைந்திருந்தால் அவர்களுக்கு துன்பம் வந்திருக்குமா? உலகத்தோடு ஒத்த வேஷம் அவங்க போட்டிருந்தாங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு துன்பம் வந்திருக்குமா? ஐயா, நாங்க மனுஷனை அல்ல தேவனுக்கே கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அல்லவா? அப்போ அமைப்பு என்று சொல்லும் போது சபையும் அரசியலும் ஒன்று சேர்ந்து இணைந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால்தான் அது மிருகம் என்று சொல்லுகிறது. மிருகத்துக்கு எப்படி இரக்கம் இல்லையோ இந்த அமைப்புக்கு இரக்கம் கிடையாது. மிருகத்தை எப்படி நீங்க நாய் வாழ நிமித்த முடியாது, அதுபோல இந்த அமைப்பை நீங்க மாற்ற முடியாது. அமைப்பை நீங்க சீர்திருத்த முடியாது. ஏன்னா இது முழுமையாக பிசாசுக்குரியதாக இருக்கு, எதிர்த்து நிற்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த சபை எங்கே இருந்து வருகிறது? இந்த சபை உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சபை எந்த சபை? பல்வேறு ராஜாக்களை தன் கையிலே வசப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த சபை. தேவனுடைய பார்வையில வேசி சபை என்று சொல்லுகிறாரே, இந்த மோசமான அருவருப்பான சபை எந்த சபை? இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? வேதம் தான் நமக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். முதல்ல 18ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 18ஆம் வசனம். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யம் பார பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றார். இந்த வசனம் யோவான் கடைசி சீஷன், உயிரோடு இருந்த 12 சீஷர்களில் ஒருவனாக காணப்பட்டார். சீஷர்கள் இல்லை, உயிரோடு இருந்த ஒரே ஒரு மனுஷன் யோவான். அப்ப யோவான் இருந்து கொண்டிருக்கிற காலத்தில் யோவானை தூக்கி பத்மு தீவிலே போடுகிறார்கள். யோவானை கொன்று போட வேண்டும் என்று எருசலேமில் உள்ள மற்ற யூதர்களும், ஏன்னா இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமாய் இருந்த ஒரு சீசன் இவனை கொன்று போட வேண்டும் என்று அன்றைய தினத்தில் இருந்த பரிசேய சதுசேய கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யோவானுக்கு விரோதமாய் வந்து எப்படி இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்களோ அதே போல யோவானுக்கு ஒரு கோஷமிடுகிறார்கள். யோவானை தூக்கி கொதிக்கிற எண்ணெயில தூக்கி வீசுறாங்க ரோமர்கள். பெரிய பானையிலே எண்ணெயை கொதிக்க வைத்து அதற்குள்ளாக தூக்கி வீசினால் அங்கே அவர் முழங்கால் படியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவரை எண்ணெய் ஒன்றும் சேதப்படுத்தல, ஏன்னா பரிசுத்த எண்ணெயாகிய பரிசுத்தாவில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இனி இந்த மனுஷனை எருசலேமில் வைத்திருப்போமானால் எருசலேம் முழுவதையும் மாற்றி விடுவான் என்று சொல்லி யோவானை தூக்கி எங்க போட்டார்கள்? பத்மு என்னும் தீவிலே போட்டார்கள். அங்கே ரோமர்களுக்கு கீழாக அங்க கல்லுடைக்கிற இடமும் குழி வெட்டக்கூடிய இடங்களும் பல்வேறு கடின லேபர் வேலை செய்யக்கூடிய பல்வேறு அடிமைகளோடு ஒன்றாக யோவானும் அங்கே இருக்கிறார். அந்த இடத்தில் தான் யோவான் இந்த வசனத்தை, இந்த தரிசனத்தை தெளிவாக பெற்றுக்கொண்டார். வரும் காலங்களில் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார். என்ன சொன்னார்? கள்ள கிறிஸ்துக்களும் அந்தி கிறிஸ்துகளும் வருவார்கள் என்பதை இயேசு ஏற்கனவே எச்சரிப்பு கொடுத்தார். பவுல், அப்போஸ்தலன், பேதுரு போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் போன பிறகு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்பதை எச்சரிப்பு கொடுத்தார்கள். எல்லா சீஷர்களும் முன்னெச்சரிக்கை கொடுத்து கொண்டுதான் போனார்கள். அப்படின்னா அன்றைய தினத்தில் இருந்த அந்த அப்போஸ்தலர் சபையுடைய சாயல் மாற்றப்பட்டு வருகிறது.
நாங்க என்ன முன்மாதிரியை விதைத்தோமோ அந்த முன்மாதிரியை எடுத்து ஒரு கள்ள காரியங்கள் சபைக்குள் நுழைய போகிறது என்பதை அவர்கள் முன்னெச்சரிப்பு கொடுத்தார்கள். அப்படியானால் இந்த யோவான் எழுதுகிற வார்த்தை மெய்யான வார்த்தை. இப்ப இவர் சொல்றாரு 18ஆம் வசனத்தில், இந்த ஸ்திரீ, வாசிங்க சிஸ்டர், நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணும் மகா நகரமே. இயேசுவின் காலத்திலே உலகத்தை ஆண்டு வந்தது ரோம ராஜ்யம். யோவான் இந்த வசனங்களை எழுதி கொண்டு இருக்கும் நேரத்திலே உலகத்தை ஆண்டு வந்தது ரோம ராஜ்யம். மகா நகரம் என்று சொல்லக்கூடியது ரோம ராஜ்யம். இது சரித்திரம். சரித்திரத்தை யாரும் மாற்ற முடியாது. இயேசுவின் காலத்திலே உலகத்தை ஆண்டு வந்தது ரோம ராஜ்யம். சீஷர்கள் காலத்திலே உலகத்தை ஆண்டு வந்தது ரோம ராஜ்யம். அப்படியானால் இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து ஒரு ஸ்திரீ எழுந்திருப்பார். இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து ஒரு வேசி சபை எழுந்திருக்கும். அந்த சபை கள்ள உபதேசமாகிய மதுவினால் ராஜாக்களையும் தேசங்களையும் பாஷைக்காரர்களையும் அந்த மதுவின் மயக்கத்திலே கொடுத்து பொய்யான உபதேசத்தினால் உலகத்தை ஆண்டு கொள்வாள் என்பதை இங்கே இந்த வெளிப்பாட்டை யோவான் நமக்கு கொடுக்கிறார். அப்போ உலகத்தை ராஜரீகம் பண்ணுகிற மகான் நகரமாகிய ரோமானால் அதுக்கு இன்னொரு ஆதரவை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் ஏற்கனவே பார்த்தோம், 7 தலைகளும் 10 கொம்புகள் என்று பார்த்தோம். நான் 10 கொம்புகள் என்னவென்று நான் சொல்லக்கூடியது ஒன்றுமில்லை. ஆனால் 10 கொம்புகள் என்று சொல்லும் போது வேற ஒன்றுமில்லை, இன்றைய தினத்தில் இருக்கிற ஐரோப்பா அல்லது அன்றைய தினத்தில் இருந்த ரோம ராஜ்யம் 10 கோத்திரங்களாக இருந்தது. இந்த 10 கோத்திரங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டதுதான் ரோம ராஜ்யம். 10 கோத்திரங்களாக இருந்தது, ஒன்று சேர்க்க ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே ரோம ராஜ்யமாக வந்தது. இதுல 7 தலைகள் இருக்கு என்று சொல்லுகிறது. அதுல ஒரு விளக்கத்தை தான் இன்று கொடுக்க போகிறேன். இந்த 7 தலை என்ன? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். 7 தலைகள் என்னங்க? அப்படின்னா ஒரு மோசமான சபை, கள்ள உபதேசம் நிறைந்த சபை, கிறிஸ்துவ மணவாளனுக்கு உண்மையில்லாத ஒரு சபை, அது ரோமாபுரியிலிருந்து தான் வரும். அவள் உட்கார்ந்திருக்கிற இடம் 7 மலைகள். நீங்க ரோம்ல பார்க்கக்கூடிய, ரோமில் இன்று வேட்டிக்கன் என்று நாம் சொல்லுகிறோம். வேட்டிக்கன் தான் செயின்ட் பீட்டர்ஸ் பெசலிக்கா என்று சொல்லி, வேட்டிக்கனிலே தலைமை சபை, உலகம் முழுவதும் இருக்கும் ரோமன் கத்தோலிக் சபைக்கு தலைமையாக இருக்கக்கூடியது வேட்டிக்கன். இந்த வேட்டிக்கன் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா 7 மலைகளை தாண்டி தான் வேட்டிக்கனுக்கு போக வேண்டும். அப்படியானால் தேவன் என்னத்தை இங்கே சொல்ல வருகிறார்? ஐயா, நான் பேசிக்கொண்டிருப்பது சத்தியம். டிவியில ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் இந்த இடத்துல நின்று நான் அதை சொல்லுவதற்கு எனக்கு ஆவியானவர் பலனை தந்திருக்கிறார். வேட்டிக்கன் தான் 7 மலைக்கு மேலாக இருக்கக்கூடியது. உலகத்தை ஆண்டு கொண்டு இருந்தது யோவான் காலத்தில் ரோம ராஜ்யம். அப்படியான ரோமில் இருந்து எழும்பி வந்த சபைதான் அதை கள்ள சபையாகவும் தேவனுக்கு விரோதமான ஒரு சபையாகவும் வேதம் சொல்லுகிறது. So Roman Catholic
சபை, திருச்சபை பற்றி தான் 17வது அதிகாரம் வேதம் சொல்லுகிறது. ரோமன் கத்தோலிக் என்பது கிறிஸ்தவம் அல்ல. அதுக்கு பேரு ரோமன் கேத்தலிக். அதுக்கு பேர் என்னங்க? ரோமன் கேத்தலிக். ரோமன் கேத்தலிக்னா என்ன? இந்த பேர் எப்படி வந்தது? அநேக ஆர்சி மக்களுக்கே அது தெரியாது. ரோமன் கேத்தலிக் எப்படி வந்தது யாருக்குமே தெரியாது. ரோமன் என்றால் ரோம், ரோம் சம்பந்தப்பட்ட விஷயம். கத்தோலிக்கும் ரோமாபுரி கொள்கையும் ஒன்றிணைக்கப்பட்டதுதான் ரோமன் கேத்தலிக். ரோமாபுரியில் இருந்த கொள்கையும் கத்தோலிக் என்று சொல்லும் போது லாத்தின் மொழியில கத்தோலிக் என்றால் சிலுவையை சுமக்கிறவர்கள். என்னதுங்க கேத்தலிக்னா? சிலுவையை சுமக்கிறவர்கள். சிலுவையை சுமக்கிறவர்கள்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் ஈஸ்டர் அன்னைக்கும் குட் ஃப்ரைடே அன்னைக்கும் சுமக்கிற சிலுவை இல்லை. இது உண்மையாகவே ரோமாபுரியில பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து, அதான் நம்ம புஸ்தகம் ரோமர் நிருபத்தை பார்க்கின்றோம். இந்த ரோமர் நிருபத்தில் நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? பவுல் ரோமாபுரியில போய் விசுவாசிகளை சம்பாதித்தார். நல்லா கவனிக்கணும், இது கொஞ்சம் ஹிஸ்டரி நமக்கு தெரியணும். ரோமாபுரியில முதல் பவுல் போய் ரோமர்களுக்கு சொல்லும் போது ரோமர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரோமாபுரியில் இருந்த கிரேக்கர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கிரேக்கர்களுக்கு மத்தியில சுவிசேஷம் வல்லமையோடு கடந்து போனது. பவுல் அப்போஸ்தலன் ரோமர்களுக்கு சத்தியம் சொல்ல போகும்போதுதான் அவரை சிறைபிடித்து நீரோ ராஜா உட்கார வைத்து விட்டான். சரித்திரத்தில் பார்க்கும்போது நீரோ ராஜா ஒரு பைத்தியம் பிடித்தவன். அதனால சொல்லுவான், ரோம் நகரமே தீப்பற்றி எரியும் போது நீரோ பிடில் வாசித்தான் என்று சொல்லுவார்கள். அதற்கு என்ன காரணம்? ரோமாபுரியை தீப்பற்றி எரிய வைத்துவிட்டு அங்கே வசித்து வந்த கிறிஸ்தவர்கள் மேல், ரோமாபுரியில கிறிஸ்தவர்களை கத்தோலிக்கர்கள் என்று சொல்லுவார்கள். லாத்தின் மொழியில சிலுவையை சுமக்கிறவன் என்ன செய்வாங்க? போகும் இடமெல்லாம் ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு போய் சிலுவையை நட்டி, என இயேசு சொன்னார், எனக்கு ஒருவன் சீசனா இருக்க வேண்டுமானால் அவன் சிலுவையை சுமந்து எனக்கு பின்னே வர கடவன். அப்ப சிலுவையை சுமந்து, நம்மள மாதிரி எழுத்து வடிவம் பைபிள் இல்ல, பிரிண்டட் பைபிள் அன்னைக்கு இல்ல. பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் வந்து ஒரு 300-400 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. பிரிண்டிங் பிரஸ் இல்லாத ஒரு காலம். அன்னைக்கு எல்லாம் சுருள் புஸ்தகம். அது பாத்தீங்கன்னா எல்லாம் மிருக தோள்களினால் அதை காய வைத்து அதை சுருட்டி அது பண்ணி அதுல எழுதி, ஒருத்தருக்கு ஒரு யோவான் இந்த புஸ்தகம் எழுந்தார்னா மொத்தமா எழுதல, சாப்டர் சாப்டரா, ஒரு 4 வசனம், ஒரு 10 வசனம், அந்த வெளிப்பாடு வரும்போது எழுதி சுருட்டி அந்த புஸ்தகத்தை அப்படியே சுருளை கொடுத்து விடுவார்கள். சபையில எல்லாரும் வாசிப்பார்கள். நிருபங்கள் அப்படிதான் எழுதப்பட்டது. எல்லாரு கையிலையும் அன்னைக்கு அத ஸ்க்ரோல்ஸ் சொல்லுவாங்க, புஸ்தக சுருள். இன்னைக்கு நம்மை போல பைபிள் இல்ல. அப்ப அதிகமா அவர்கள் பயன்படுத்தினதுனா சிலுவையின் சின்னம். சிலுவையின் சின்னத்தை ஒரு மர சிலுவையை செய்து அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர்கள் போய் ஒரு இடத்துல நட்டி, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே கிறிஸ்து உங்களுடைய இரட்சகர், நீங்கள் அவருக்காக அவரை ஆராதியுங்கள், அவரே உண்மையுள்ள தெய்வம் என்று போதிப்பார்கள். ரோமாபுரியில் இருந்த கத்தோலிக்கர்கள் இதை செய்து வந்தன. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? என்ன திடீர்னு ஒரு பாம்பை தூக்கி போட்ட மாதிரி போட்டுட்டாருங்கிறீங்களா? இயேசு சொன்னார், நாங்கள் சமாதானத்தை நான் கொண்டு வரல, பட்டயத்தை கொண்டு வந்தேன்னார். வார்த்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு சமாதானம், வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பட்டயம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், அது இயேசு கிட்ட போகணும், அங்க சமாதானம். ஆனா இயேசு சர்ச்சைக்குரிய மனுஷனா இருந்தார்.
இயேசுவை போல நாங்களும் இருக்க விரும்புகிறோம். உண்மையை பேசினா சர்ச்சை தான், உண்மையை பேசினா பிரச்சனை தான். திமோத்தி அதனால தான் சொல்றார், சில உபதேசங்கள்லாம் கடைசி காலத்தில் எப்படி வரும்? காது சொரிஞ்சுடுற வேலை. திமோத்தி புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, இச்சிங் இயர்ஸ் இல்லையா? இச்சிங் இயர்ஸ்ங்கிற வார்த்தை திமோத்தி பயன்படுத்துறார். இச்சிங்னா காது சொரிஞ்சுடுற பிரசங்கம். எப்படின்னா இந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னா, பழைய காலத்தில் பவுல் கிரேக்க தேசங்களை நோக்கி போகும்போது அங்கே பன்னி கூட்டங்களுக்கு ஒரு வியாதி வருமா. அந்த வியாதி பார்த்தீங்கன்னா காதுல ஒரு அரிப்பு உண்டாகி போய் செவுருல தேக்கும். என்ன மருந்து போட்டாலும் அது சரியாகவே சரியாகாது, அந்த காதே பிஞ்சு போயிடும். இன்னைக்கு ஜனங்க அப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் விரும்புறாங்க. தேவன் உனக்கு நாளைக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்க போகிறார் அப்படின்னு இப்படி கையா நீட்டி இருந்தன்னா இங்க ஆயிரக்கணக்கான ஜனம் வந்திருப்பாங்க. உண்மையான சத்தியத்தை கேட்கறதுக்கு கையளவு ஜனம்தான் இருக்கும். வேற வழியில் சத்தியத்தை உண்மையை சொல்லி ஆகணும். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல நான் கர்த்தருக்கு முன்பதாக நான் நிற்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாள்ல நீ என்ன போதித்தாய் ஜனங்களுக்கு? மனிதனை பிரியப்படுத்தும் போதனைகள் நாம் செய்யக்கூடாது. மனிதனை பிரியப்படுத்துகிற போதனை செய்கின்ற ஊழியர்கள் பிரபல ஊழியர்கள். ஆகவே அந்த பிரபலம் நமக்கு வேண்டாம். அது என்னைக்கு இருந்தாலும் நம்மளை கீழே தள்ளிடும். உண்மையாக சொல்லி ஆகணும். வருகிறேன் உன்ன விஷயத்துக்கு. இந்த கத்தோலிக்கர்கள் சிலுவை சுமந்து கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் போய் இயேசுவை தெய்வம் என்று பிரசங்கித்து வந்த காலம். இப்ப இந்த காலகட்டம் வரும்போது மிகுந்த கோபம் உண்டாகக்கூடியதாக இருக்கு. அன்னைக்கு இருந்த ராஜாக்களுக்கெல்லாம் மிகுந்த கோபம் உண்டாகுது. என்னன்னா என்ன செய்வது? ரோமாபுரி முழுவதும் ஒரு கலாச்சாரத்தில் இருக்குது. ரோமாபுரியுடைய ஆராதனை, பழைய ஆராதனை, இயேசுவின் காலத்திலே ரோமாபுரிய ஆராதனை முறைமை என்னன்னா, அவர்கள் சூரிய தேவனை வணங்கி வந்தார்கள். இதுவும் சரித்திரம். சந்திர தேவதையை வணங்கி வந்தார்கள். அதாவது சுவிசேஷம் ரோமாபுரிக்குள்ள போவதற்கு முன்பதாக நான் பேசுகிறேன். சூரிய தேவனை வணங்கி வந்தார்கள். இந்த சூரிய தேவன் யாருன்னா, சூரியனாக யாரை வணங்கி வந்தார்கள்னா, பாபேல் கோபுரத்தை கட்டின நிம்ரோது. ஹல்லேலூயா. இங்க எல்லாருமே பைபிள் படிச்சவங்க நான் நம்புறேன். பாபேல் கோபுரத்தை கட்டி வந்த நிம்ரோது. இந்த நிம்ரோதை தான் சூரிய தெய்வமாக வணங்கினார்கள் முதல்ல. நான் சொல்லக்கூடிய ஆணித்தரமான சரித்திர ஆதாரம் என்னவென்றால், அலெக்சாண்டர் ஹிஸ்லோப் என்கிற சரித்திரக்காரனுடைய ஆதாரத்தை வைத்து நான் பேசுகிறேன். அந்த புஸ்தகம் என் வீட்டில் இருக்கிறது. இன்னைக்கு எல்லா பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அலெக்சாண்டர் ஹிஸ்லோப் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சரித்திர எழுதினவர், கிறிஸ்தவ சரித்திரத்தை எழுதினவர் நிம்ரோத். இப்ப நான் ஒன்றை சொல்லுகிறேன். உலகத்திலே வச்சு பெரிய ஒரு அவலட்சணம் நடக்கிறது. பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு தீர்மானித்தவன், அதுக்கு ஆர்கிடெக்ட் அல்லது பிரெயின், மூளை என்று சொல்லக்கூடியது கூஷ். கூஷ் யார்னா நிம்ரோதுடைய தகப்பனார். இதெல்லாம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் வரும். வீட்டில் போய் படிங்க, நான் சமயம் இல்லை, ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம இப்ப எடுக்க வேண்டாம். பாபேல் கோபுரத்தை நோவாவுக்கு பிறகு, நோவாவின் பசங்கள்ல 3 பேர்ல ஹாம் வருகிறான். காமின் மகன் கூஷ், கூஷின் மகன் நிம்ரோத். அப்ப இந்த நிம்ரோத், இந்த கூஷுக்கு ஒரு மனைவி இருந்தது. அவள் பேர் செமிராமிஸ் அல்லது அஸ்தரோத் என்று சொல்லுவார்கள்.
இந்த அஸ்தரோத் என்று சொல்லும் போது செமிராமிஸ் என்று சொன்னால் ஞானத்தின் தேவதை என்று அர்த்தம். நோவா நீதியை பிரசங்கம் பண்ணினார். நோவாவுக்கு பிறகு காம் சந்ததி அக்கிரமக்காரர்களாக மாறுகிறார்கள். அதிலே பிறக்கின்ற சந்ததி முழுவதும் அக்கிரமம் பிடித்தவர்களாக மாறுகின்றன. தேவனை மறந்து போகிற சந்ததியாக மாறுகின்றன. இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், யோபு, இவர்கள் எல்லாம் இந்த பீரியட்ல இருக்கிறாங்க. பாபேல் கோபுரம் கட்டப்படும் காலகட்டத்தில் யோபு இருக்கிறார், ஆபிரகாம் இருக்கிறார். அந்த வம்ச வழியில் அவங்க எல்லாம் வராங்க. இதுல காம் வம்சத்தில் வந்தவன் நிம்ரோத், கூஷுக்கு அப்புறம் நிம்ரோத். இந்த நிம்ரோத் என்ன செய்கின்றான்? பாபேல் கோபுரம் கட்ட வேண்டும் என்று தீர்மானம் செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூஷ். எதுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க? அதுக்கு முன்னாடி பெரிய கட்டடங்கள் இல்லை. நீங்க அமெரிக்கா, சிங்கப்பூர், துபாயெல்லாம் போனா போட்டுட்டு கட்டடங்களை மேலே கொண்டு வராங்க. 50 மாடி கட்டடம். இது வரைக்கும் நான் உயர்வாய் போன கட்டடம் 56 மாடி சிங்கப்பூர்ல. இந்த பக்கம் மலேசியா தெரியும், அந்த பக்கம் இந்தோனேஷியா தெரியும். இந்த மாதிரி கட்டடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த கட்டடம் முதல்ல அந்த உயர்வாய் கட்டப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு கட்டடமே கூஷ் மூலமாக ஒரு ஐடியா அவனுடைய மனதில் கொடுக்கப்பட்டது. என்ன காரணம்? யாராவது யோசிச்சீங்களா? எதுக்கியா கட்டடத்தை மேல கொண்டு போறேன்? அன்றைய தினத்தில் பூமி எதிர்ச்சிகள் இல்லை இன்னைக்கு வர மாதிரி. ஆனா அன்னைக்கு என்ன வந்தது? நோவா காலத்தில் ஜல பிரவாகம் வந்தது. அங்க ஃப்ளட் வந்ததுல நோவாவுடைய பேலை பாருங்க, ஏறக்குரிய அராரத் மலையின் மேல் இருந்தது இல்லையா? அப்படின்னா மலைகள் எல்லாம் மூழ்கி போகத்தக்கதாக தண்ணீர் வந்ததினாலே அன்றைய தினத்தில் இருந்த மனிதர்கள், அதாவது நோவாவுடைய சந்ததியில வந்த காமுக்கு பிறகு வந்த சந்ததிகள் எல்லாம் பாவம் செய்தால் தேவன் தண்ணீர்ல அழிப்பாரு. நம்ம பாவம் செய்யணும், ஆனாலும் வரும் அழிவுக்கு தப்ப வேண்டும். ஆகவே கோபுரத்தை கட்டி மேலே போயிட்டா தண்ணி வரும்போது, ஏன்னா தேவனுடைய உடன்படிக்கை அவங்க நம்பல, தண்ணி வரும்போது உயர்வாக போய்விடலாம். இது அலெக்சாண்டர் ஹிஸ்லாப் இந்த சரித்திரத்தை சொல்றார். பாவம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும், வரும் நியாய தீர்ப்புக்கும் தப்ப வேண்டும். சொல்ல போனா ஆண்டவருக்கே ஆண்டவருடைய கையிலிருந்தே தப்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பிசாசின் கிரியை இங்க நடக்குது. இன்னும் பாபேல் கோபுரத்துக்கு வேறு அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது, அதை நான் இப்பொழுது பேச விரும்பவில்லை. இந்த கோபுரம் இந்த காலகட்டத்தில் நிம்ரோத் ஒரு அவலட்சணத்தை செய்கின்றார். இதுவும் சரித்திரம். தன் சொந்த தகப்பனாரை, அவனுடைய தாயின் ஆலோசனை கேட்டு சொந்த தகப்பனாரை நிம்ரோத் கொன்று போடுகிறான். நிம்ரோத் காலம் வரைக்கும் மனுஷனை ஆண்டு கொண்டது கிடையாது. நிம்ரோத் காலம் வரைக்கும் ஒருவனை ஆண்டு கொண்டதில்லை. எல்லோருக்கும் தேவன் மாத்திரமே தான் எல்லோரையும் ஆண்டு கொண்டிருந்தார். நிம்ரோத் காலத்தில் தான் முதல்ல ஹியூமன் வர்ஷிப், மனித ஆராதனை, மனித கவர்மெண்ட், மனித ஆளுகை, இவைகள் எல்லாம் வரக்கூடிய நேரம் வருகிறது. அவன் ராஜ்யத்தை பிடித்து எல்லார் மேலேயும் பட்டயத்தை எடுத்து, அதான் கர்த்தருக்கு முன்பதாக அவன் பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவன் தன் தாயின் ஆலோசனை கேட்டு தகப்பனாரை கொன்று போட்டு தன் சொந்த தாயை மணந்து கொண்டான். இது ஹிஸ்டரி. உலகத்தில் நடந்த அவலட்சணம் இதுவே.
சொந்த தாயை மணம் செய்கிறான். அதிலே பிறந்த குழந்தைக்கு பேர் தம்மூஸ். அதான் எசேக்கியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம். வாங்க எசேக்கியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசல் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த இடத்துல? தம்மூசுக்காக அழுகிற ஸ்திரீகள் எங்க இருந்தாங்க? பாகால் கோயில் இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்தில். இதே ஆவி இன்னைக்கு சபைக்குள்ள இருக்குதுன்னு நான் நிரூபிக்க போறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தம்மூசுக்காக ஸ்திரீகள் அழுகிறார்கள். சொன்ன எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கும் தம்மூசுக்காக அழுகிறாங்க. இந்த ஆராதனை என்னங்கிறது நான் அப்புறம் பேசுகிறேன். நிம்ரோத் மணந்து கொள்கிறான். சொந்த தாய், அதுல பிறக்கிற குழந்தை தம்மூஸ். இது ஹிஸ்டரி. பழைய எல்லா சரித்திரங்களும் இது உண்டு. இது எல்லா பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா சரித்திரம் படித்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இங்கதான் அவள் என்ன செய்கிறாள்? மனிதர்களை, நோவா வானத்தையும் பூமியும் படைத்தவரை ஆராதிக்க வேண்டும் என்று போதிக்கிறார். வசனம் சொல்லுது நோவா நீதியை பிரசங்கித்த மனிதன். ஆனால் நடைபெறுகிற விஷயம் என்னவென்றால், இந்த ஸ்திரீ செமிராமிஸ் அல்லது அஸ்தரோத் அவள் என்ன செய்கிறாள்னா, நிம்ரோத சூரிய கடவுளாக மாற்றுகிறாள். நிம்ரோத சூரிய கடவுளாக மாற்றிவிட்டதும் சூரியன் கிட்டிருந்து வெளிச்சத்தை பெறுவது சந்திரன். ஆகவே நான் சந்திர தேவதை என்று தன்னை ராஜ்யத்திலே முடிவு செய்கிறாள். வான ராணி, குவீன் ஆஃப் ஹெவன். நிம்ரோத கிட்ட போகணும்னா செமிராமிஸ் அஸ்தரோத் தாய் வழியாகத்தான் போகணும். தாய் என்ன சொல்றாங்களோ அத மகன் கேட்பார். இந்த உபதேசம் தொடங்கினது பாபேல்ல. கொஞ்ச நாட்கள் இது நடைபெற்று வரும் நேரத்தில் நிம்ரோதை சூரியனாகவும் கடவுளாகவும் செமிராமஸ் அல்லது அஸ்தரோத் என்று சொல்லக்கூடிய தாயாகிய மனைவிய சந்திர தேவதையாகவும் வணங்கி வரும் இந்த காலகட்டத்திலே நிம்ரோத ஒரு சிலர் மேற்கொண்டு, சத்துருக்கள் மேற்கொண்டு அவனை கொன்று போடுகிறார்கள். அவன் மரிக்கும் அந்த நேரத்தில் தான் இவளுக்கு ஏற்கனவே வயிற்றில குழந்தை. இந்த குழந்தை பிறந்ததும் நிம்ரோத் மறுபடியும் தம்மூசாக பிறந்து விட்டான் என்று ஒரு கற்பனை கதையை அவள் அங்கே பரப்பினாள். இந்த தாய் குழந்தை ஆராதனை, இந்த சூரிய ஆராதனை, இந்த சந்திர ஆராதனை, இந்த மூன்று வழிபாடும் பாபேல்ல இருந்தது. இன்னும் நிறைய வழிபாடு இருந்தது. எல்லாமே நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்ப நல்லா கவனிங்க எல்லாரும். ஹல்லேலூயா. கொஞ்சம் சரித்திரம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பாபேல் கோபுரம் கட்டிக்கொண்டிருக்கும் நேரத்தில் பாபேல் கோபுரத்தின் வேலை நிற்கிறது. ஏன்னா நிம்ரோது செத்து போறான், மரித்து போகிறான். அவர்களை வழி நடத்துவதற்கு ஆள் இல்லை. இந்த நேரத்தில் பல்வேறு பாஷைகள் மாறத் தொடங்கினது. அதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் இறங்கி போய் நாம் பாஷைகளை, அவர்களுடைய பாஷையை குழப்புவோம் அப்படிங்கிறார் ஆண்டவர். பிசாசின் ஆவிகள், இது பெந்தேகோஸ்தினால ஊற்றப்பட்ட பரிசுத்தாவி அல்ல. இது அங்கே ஒரு அசுத்தாவி ஊற்றப்படுகிறது. பாஷைகள் மாறுகிறது. புது புது பாஷைகளின் ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்தந்த பாஷைக்காரன் ஒன்று கூடி அவர்கள் வெவ்வேறு தேசங்களாக பிரிகிறாங்க.
லாத்தின் மொழிக்காரன் ரோமர்களாக போறான். உங்களை புரிய வைக்கிறதுக்காக சிலதை பேசுறேன். கிரேக்க மொழிக்காரன் அவன் தனியா போறான். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பல வருஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை தமிழும் அங்க பிரிந்து இருக்கலாம். ஏன்னா தமிழை கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்றோம். தமிழுடைய மொழிகள்லாம் பழைய எகிப்துல சுமேரியன் கல்ச்சர்ல இருக்கிறத எல்லாருமே சொல்றாங்க. வந்திருக்கலாம் அங்கிருந்து, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு பாஷைக்காரர்களும் அந்தந்த பாஷையில போகும்போது இந்த வழிபாடு, குழந்தை தாய் ஆராதனை, சூரிய ஆராதனை, சந்திர ஆராதனையை அவர்கள் பாஷையில சுமந்து கொண்டு போனார்கள். அதனாலதான் சீனால உள்ள பழைய ஆராதனை முறைமையை பார்த்தீங்கன்னா தாய் குழந்தை ஆராதனை உண்டு, சூரிய ஆராதனை உண்டு, சந்திர ஆராதனை உண்டு. பல்வேறு இது கிரேக்க தேசத்தில் தாய் குழந்தை ஆராதனை. இந்த படங்களை கொஞ்சம் பாருங்க. இந்தியாவிலே தேவிகா கிருஷ்ணா என்று சொல்லுவார்கள். தாய் குழந்தை ஆராதனை எல்லா இடங்களிலும், பல்வேறு இடங்களிலும் இந்த தாய் குழந்தை ஆராதனை இருந்து கொண்டே இருந்தது. சூரிய ஆராதனை இருந்து கொண்டே இருந்தது, சந்திரன் ஆராதனை இருந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் ஏற்கனவே எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு சத்தம் கொடுக்கிறார்? உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 4:19. உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் இதை தெளிவாக உபாகமத்திலே ஏன் சொல்லுகிறார்? ஏற்கனவே இஸ்ரவேலர்கள் எகிப்தில 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆகவே எகிப்தில இந்த சூரியன் சந்திரனுடைய வணக்கம் இருந்தது. எகிப்தியர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அவர்கள் பாபேலில் இருந்து பிரிந்து வந்தவர்கள். ஆகவே ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு தெளிவா சொல்றார், இந்த சூரிய வணக்கம் சந்திர வணக்கம் இது இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த காரியம். தேவனை ஆராதிக்காதவன் யாரு உண்மையான ஆண்டவர் என்று அறியாதவன் அவன் எதை வேணா கும்பிட்டுட்டு போலாம், அது அவனுடைய பிரச்சனை. ஆனா தேவனை அறிந்தவர்கள் இதை செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், நாங்க எங்க கும்பிட்டு இருக்கோம், நாங்க இயேசுவை தான் வணங்கிட்டு இருக்கோம், இயேசு பேரை சொல்லி தான் வணங்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த உண்மைக்கு நான் வருகிறேன். இப்ப இந்த இடத்துல தேவன் ஏற்கனவே எச்சரிப்பு கொடுத்திருக்க. அப்ப என்ன நடந்திருக்கு? பாஷைகள் மாறினதுல அவர்களுடைய ஆராதனை முறை கொள்கைகளும் மாறினது. பழைய காலத்தில் முதல்ல இந்த காது குத்துறது பார்த்தீங்கன்னா, எகிப்திய காலங்களில் அடிமைகள் குத்துவார்கள், ரவுண்டா இருக்கும். தங்கம் பார்த்தீங்கன்னா செவப்பா போடுற. தங்கம் எதுக்கு போடுறாங்கன்னா, தங்கம் சூரியனுக்கு அடையாளம். நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், சமுதாயம் கட்டாயம் காது குத்தணும் நமக்கு சொல்லுது, இது எங்கிருந்து வந்தது? காது குத்த வேண்டுமானால் தேவனை குத்தி அனுப்பிச்சிருப்பாரே வயிற்றிலிருந்து. மூக்கில் ஒரு குத்து, காதில் ஒரு குத்து, உனக்கு எங்க வேணும் மாட்டிக்கோ. தேவ சரீரத்தை நம்ம தான் துன்பப்படுத்துறோம். ஏன்னா இது சமுதாயத்தின் கட்டுப்பாடு. பாருங்க, இது எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். இப்ப சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்றேன், எல்லாம் எடுத்து போட்டுருங்க, எங்களுக்கெல்லாம் தர வேண்டாம், நீங்களே வச்சுக்க, எடுத்துருங்கன்னு சொல்றேன். எவ்வளவு கடினம் தெரியுமா? அது பயங்கர கடினம். ஆனா தங்கம் போடுவதற்கு காரணம் என்னன்னா, சூரிய தெய்வத்துக்கு அடையாளமாக இருந்தது. அதனால ரவுண்டா இருக்கும். பழைய காலத்துல காலங்கள் மாற 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 டிசைனா வந்துருச்சு, அவ்வளவுதான். வெள்ளியை போட்டால் அது சந்திரனின் ஆராதனை. என்னன்னா அதுக்கு காரணம் இருந்தது. இந்த காது வழியாகத்தான்
சர்ப்பம் பொய்யான உபதேசத்தை கொடுத்து வஞ்சனை செய்தது. ஆகவே சூரிய கடவுளே இந்த காதுக்கு பாதுகாப்பா நீங்க ஒட்டிட்டு, சந்திர தெய்வமே இந்த காதுக்கு பாதுகாப்பா குத்திடுறேன், கெட்ட வார்த்தை உள்ள போக வேண்டாம், மோசமான உபதேசம் போக வேண்டாம், எனக்கு பாதுகாப்பா இரு என்று தங்கத்தையும் பொன்னையும் தெய்வமாக நினைக்கின்ற சமுதாயம். அதனால இதுக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு வேணும். நாங்களாம் சும்மா கழட்டி வீசல, எங்க மனைவிமார்கள் எங்களுடைய விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் சும்மா வீசல, ஆண்கள் கூட குத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துல எல்லாமே வந்துருச்சு இல்லையா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமே தெரியாது. அவன் முடி நீளமா வளர்த்திட்டு ஒரு கடுக்காம போட்டா பொண்ணா ஆம்பளையான்னு தெரியாது நமக்கு. ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு, இது பாருங்க, இது ஒரு அடிமைத்தனம். கோல்டு அப்படின்னதும் டென்ஷன் ஆயிடுங்க எல்லாருக்கும், பெண்களுக்கு. இன்னைக்கு கோல்டு வாங்க போறேன்னா முடிஞ்சது. ஆனா இதெல்லாம் ஒரு காலத்திலே அடிமைகள் குத்தி கொண்டிருந்தது. வேதத்தில் நீங்க பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா அடிமைகளுக்கு தான் காது கொத்துவார்கள். சமுதாயத்தின் அடிமைகளாக எல்லாரும் இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இயேசு என்னும் மகிமையை பார்த்தவனுக்கு இந்த உலகம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அவ்வளவுதான், இது ஒண்ணுமே இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த காரியங்கள் நடைபெற்று வருகிற ஒரு நேரத்தில் இந்த உபதேசம் ரோமாபுரியில போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருச்சு. ரோமாபுரி, ரோம ராஜ்யம் உருவாக்கப்பட்டு கிரேக்க ராஜ்யத்தை அவர்கள் வீழ்த்துகிறார்கள். ரோம ராஜ்யத்துக்கு முன்பதாக அலெக்சாண்டர் மூலமா கிரேக்க ராஜ்யம் ஏறக்குரிய 70% உலகத்தை அவன் ஜெயித்தான். கிரேக்க ராஜ்யத்தை வீழ்த்தியது ரோம ராஜ்யம். அதை வேதம் இரும்பு ராஜ்யம் என்று சொல்லுகிறது. இரக்கம் இல்லாம எல்லா ராஜ்யங்களையும் ஜெயித்து இந்த ரோம ராஜ்யத்தில் இந்த ஆராதனை முறை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த ஆராதனை இப்ப ரோம்ல இருக்கும்போது இதுக்கு விரோதமாகத்தான் சுவிசேஷம் பவுல் மூலமாக போனது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை மாத்திரம் ஆராதிங்கப்பா, சூரியனை அல்ல சூரியனை படைத்தவரை ஆராதி, சந்திரனை அல்ல சந்திரனை படைத்தவரை ஆராதி, நட்சத்திரங்களை அல்ல நட்சத்திரங்களை உண்டாக்கினவரை ஆராதி. சூரியன் வல்லமை உள்ளதுதான், சந்திரன் வல்லமை உள்ளதுதான், நட்சத்திரங்களுக்கு ஒரு மகிமை இருக்கு, ஆனா அதையெல்லாம் உண்டாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறார், அந்த மகிமைக்கு இது ஈடாகாது என்று சுவிசேஷம் பவுல் மூலமாக மற்றவர்கள் மூலமாக சுவிசேஷம் உள்ளே நுழைந்தது. பவுல் மரித்தார், பவுலுக்கு பிறகு 300 ஆண்டுகள் கடந்து போனது. இந்த 300 ஆண்டுகள் கடந்து போன பிறகு ரோமாபுரியிலே அநேக ராஜாக்கள், ரோம ராஜ்யம் அங்கே செழிப்பாக இருந்து கொண்டு இருக்கும் நேரத்தில் அநேக அரசியல் தலைவர்கள், மத குருக்கள், நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாறி வருகிறார்கள். இந்த மாறி வரும் நேரத்தில் ரோமாபுரியே 2 பாகமாக அசைக்கப்படுகிறது. கிறிஸ்தவனா, கத்தோலிக்கரா, அல்லது ரோமாபுரியின் கொள்கையா? பல ஆண்டுகளாக கொள்கையாக வணங்கி வந்த அந்த கொள்கைகள் எல்லாம் சிதறடிக்கப்படும் போது இப்ப கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு ராஜா ரோமாபுரியிலே வருகிறான். இது சரித்திரத்தை படித்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். அவன் என்ன செய்கிறான்? இந்த கான்ஸ்டன்டைன் இந்த தேசத்துக்குள்ளாக இப்படி ஒரு குழப்பம் வரும்போது அரசியலை எப்படி நடத்துறது? திடீரென்று நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸா மாறணும்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலையும் வெடிக்காது பிரச்சனை, பிரைம் மினிஸ்டருக்கும் பிரச்சனை, கிறிஸ்தவர்களாகி நமக்கும் பிரச்சனை இல்லையா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன், திடீர்னு ஏதோ ஒரு தேசத்தின் தலைவன் வந்து எல்லாரும் கிறிஸ்டியனா மாறணும்னு விளையாட்டா? நடக்காது. இப்ப இந்த ராஜா அரசியல் தந்திரத்தோடு அவன் பிசாசோடைய அபிஷேகத்தை பெற்றவனாக இருந்தான். அவன் என்ன செய்தான்? ரோமாபுரியில மீட்டிங் போட்டானா பிரச்சனை ஆயிரும் என்று சொல்லி
துர்க்கிங்கிற இடம், இன்னைக்கு இருக்கிற துர்க்கி இஸ்தான்புல், அந்த காலத்தில் அது நிசையா என்று அழைக்கப்பட்டது. ரோமன் கத்தோலிக் சபையிலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும், அல்லது சிஎஸ்ஐ சபையில் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், நிசையா விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம் என்று சொல்லுவார்கள். இது என்ன நிசையா விசுவாச பிரமாணம்? வேதத்துக்கு நிசையாக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நிசையா என்பது இஸ்தான்புல், இன்னைக்கு இருக்கிற துர்க்கி. நம்மளுடைய விசுவாச பிரமாணம் எருசலேம்ல தொடங்கினது. எருசலேம்ல தான் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அங்கிருந்து தான் ஆரோக்கியமான உபதேசங்கள் புறப்பட்டது. இங்க எங்க நிசையா விசுவாச பிரமாணம்? அப்ப நிசையா என்று சொல்லக்கூடியது துர்க்கி, ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் மையமாயிருக்கிற ஒரு இடம். அங்க கூட்டிட்டு வந்து ஏகப்பட்ட இன கிறிஸ்தவம் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் மூலமாய் பல்வேறு இடங்களுக்கு பரவினது. தோமா இந்தியாவுக்கு வருகிறார். வெவ்வேறு சீஷர்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவுக்கு போன சீஷர்கள் அநேகர். பல்வேறு இடங்களுக்கு சுவிசேஷம் கடந்து போகும். இந்த இடம் எல்லாம் சுவிசேஷம் பரவி பெரிய ரெவரண்ட் மார்க, பிஷப் மார்க அந்த பட்டத்தில் அவர்கள் இல்லை. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பெரும் தலைவர்கள், ஊழியத்தை நடத்தி வந்த தலைவர்களை அழைப்பு கொடுக்கிறாங்க கான்ஸ்டன்டைன் ராஜா. ஏன்னா ரோம் உலகத்தை ஆண்டு வந்தது. இந்த கிறிஸ்தவ தலைவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம், நீங்க எல்லாருமே இங்க வர வேண்டும் என்று சொல்லும் போது, உண்மையான கத்தோலிக்கர்கள், சிலுவையை உண்மையாய் சுமந்து இயேசுவின் பாரத்தை சுமக்கிறவங்க, சம்திங் ராங், இது ஏதோ ஒன்று தவறு இருக்கிறது. ஏன்னா எல்லாரையும் பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்குறாங்க. நமக்கு இது வேண்டாம், நாங்கள் தேவனுக்காக வாழ்கின்றோம். கான்ஸ்டன்டைன் சொன்னார், கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் கத்தோலிக்கர்கள் சாகறாங்கயா, நான் ஒரு சமாதானத்தை கொண்டு வரேன், நீங்க சாக வேண்டாம், தேசத்தின் குடிமகன்களாக இருக்கலாம், நீங்க சந்தோஷமா இருங்க, சண்டை இல்லாம பிரச்சனை இல்லாம இருங்க. ஆனா உண்மையான கத்தோலிக்கர்கள் சொன்னாங்க, நாங்க தேவ ராஜ்யத்தை பரப்புவோம், எங்களை கொல்ல வேண்டுமானால் கொல்லட்டும். யூதாஸ் மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பாங்க. சுவிசேஷத்தினால் சுவிசேஷத்தை வியாபாரமாக பண்ணிவிடக்கூடாது ஊழியர்களே, ஜாக்கிரதை. நிறைய ஊழியர்கள் சுவிசேஷத்தை வியாபாரமாக பண்ணிவிட்டார்கள். வியாபாரம் செய்ய முடியாது சுவிசேஷத்தை வச்சு. அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு போகலாம், தேவன் தருகிற அன்றாட தேவைகளை, சந்திக்கப்படுகிற தேவைகளோடு போகலாமே, சுவிசேஷத்தை வியாபாரம் செய்ய முடியாது. அங்கே வியாபாரிகளாய் இருந்த அநேகர், யூதாஸை போல இருந்தவர்கள் எல்லாம் ரோம ராஜா கான்ஸ்டன்டைனுக்கு கீழ்ப்படிந்து அந்த மீட்டிங்க்கு வராங்க. நிசையால ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல உன்னுடைய கடவுள் யார்? ரோம ஆசாரியர்கள் சொல்றாங்க, எங்க கடவுள் சூரிய கடவுள், சன் காட். கத்தோலிக்கர்கள், உங்களுடைய கடவுள் யார்? சன் ஆஃப் காட். ஹாய், சூப்பரா இருக்கு இது. சன் காட், சன் ஆஃப் காட். இயேசுவே ஏதாச்சும் வேதம் சூரியன் சம்பந்தப்பட்டு உங்க பைபிள்ல வசனம் இருக்கா? இருக்குதே. கர்த்தரின் நாமத்திற்கு பயந்தோரின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று இருக்குதே. ஓ, அப்ப இயேசுவையும் சூரியன் என்று சொல்லி இருக்கா பைபிள்? ஓகே, ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துவோம். அப்படி ஒன்று சேர்த்தினதுதான் சிலுவையும் சூரியனும். ரோமன் கத்தோலிக் சபை, லுத்தரன் சபைக்கெல்லாம் போனீங்கன்னா இன்றுமே அந்த அங்க இருக்கும் ஆயரோ ஃபாதரோ அவர் எடுத்து அந்த சூரியன், அதாவது அந்த சிலுவையும் சூரியனும் நடுவில் இருக்கும். ஏன் இயேசுவோடைய தலைக்கு பின்னாடி சூரியன் படங்கள்லாம் இருக்கு? சூரியனையும் சன் காடையும், சன் ஆஃப் காடையும் ஒன்று சேர்த்தினது. சூரிய கடவுளையும் தேவகுமாரனையும் ஒன்று சேர்த்தினது. இது ஹிஸ்டரி, இது சரித்திரம். சரி, ஒன்று சேர்த்திட்டோம். இப்போ எங்க நிம்ரோதுக்கு ஒரு இயேசுக்கு என்ன இருக்கு? இயேசுக்கு மரியாள் இருக்காங்க, ரைட்? அப்ப எங்க அஸ்தரோத், எங்களுடைய வானத்தின் தேவதை, எங்களுடைய சந்திர தேவதை வான ராணியாக இருக்கிறாள், அவளை தூக்கிங்க. ஐயா, குழந்தை கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? சின்ன குழந்தை கிட்ட போய் பேசுவீங்களா? இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் பொதுவாக நான் பேசுகிறேன். ஒரு சிறு குழந்தை இருக்குது,
எனக்கு சாப்பாடு கொடு குழந்தைய. குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்டணும். குழந்தையின் தேவைகளை நாம் சந்திக்கணும். அது பலவீனமான பாண்டம். இயேசு கிறிஸ்து 30 வயதான போது, யோவான் ஏறக்குரிய, லூக்கா புஸ்தகம் சொல்ற ஏறக்குரிய 30 வயதான போது ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு அவர் போகும்போது, ஞான ஸ்நானம் எடுத்து அவர் தண்ணீரின் மேல் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பினார்னு பார்க்கிறோம். அந்த 30 வயதுக்கு மேலதான் அவர் மேசியா. அது வரைக்கும் அவர் மனிதன், பரிசுத்த மனிதன். 30 வயதுக்கு மேலதான் அவர் மனிதராகவும் தேவனாகவும் வெளிப்பட்டார். 100% man, 100% God. 30 வயதில் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் 5000 பேரை போஷித்தார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் குருடர்கள் பார்வையடைய செய்தார், முடவர்களை நடக்க வைத்தார், பிசாசுகளை துரத்தினார், செத்தவனை உயிரோடு எழுப்பினார். குழந்தை எதுவும் செய்யல. அந்த செமிராமிசும் குழந்தையின் ஆராதனைக்கு ஈக்குவலா ஏதோ ஒன்று வர வேண்டும் என்று மரியாளும் குழந்தையும் வைத்தார்கள். என்ன ஒரு பொய், என்ன ஒரு வஞ்சனை! உலகம் முழுவதும் தண்ணீர்களின் மேல் இருக்கிற ஸ்திரீ, உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்ட, உலகம் முழுவதும் எல்லா எல்லைகள், எல்லா கோடு, எல்லா இடத்தையும் நிரப்பினது ரோமன் கத்தோலிக் சபை. ஏன் இந்த பகுதியிலே நீங்க பாருங்க, கடலோரத்துல தான் சபை இருக்கும். என்ன ஐடியால அதை செய்தாங்கன்னு எனக்கு தெரியல. கடலோரமா எது பிடிக்கிறீங்க? ஏன்னா வேதம் நமக்கு ஒரு அடையாளத்தை ஏற்கனவே காட்டி இருக்கு. ஜாதிகள், ஜனங்கள், தேசங்கள், பாஷைக்காரர்கள் தண்ணீர்களுக்கு மத்தியில கட்டப்பட்டது. ஓ பிரியமானவர்களே, 326 ரோமன். அப்புறம் அவங்களுக்கு என்ன கிரகங்கள்லாம் நிறைய இருந்தது. கிரகங்கள் ஆராதிப்பாங்க. நீங்க பாக்குறீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றேன், எனக்கு தமிழ்ல அதெல்லாம் சொல்ல தெரியல. மெர்க்குரி, மார்ஸ், வீனஸ், ஜூபிட்டர். இந்த பூமிங்கிற பேர் மட்டும்தான் ஆண்டவர் வச்ச பேர். மீதி எல்லா கிரகங்களுக்கும் பேர் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் வச்ச பேர். தங்களுடைய கடவுள்களை அவர்கள் ஒவ்வொரு கிரகங்களையும் வணங்கி வந்தார்கள், நட்சத்திரங்களை வணங்கி வந்தார்கள். அதனாலதான் அந்த நட்சத்திரங்கள் இடத்துல யாரையெல்லாம் நிரப்பலாம்? சின்னப்பர், சின்னப்பர், ராயப்பர், யோவான், பேதுரு, பவுல், எல்லாத்தையும் நிரப்பு. மிகாவேல் ஒரு கடவுளாக்கு, காப்ரியால் ஒரு கடவுளாக்கு, தூதர்களின் ஆராதனை. எந்த எந்த இடத்தின் ஆராதனை முறைமைகள் இருந்ததோ அந்தந்த பாத்திரங்களை நிரப்பதற்கு வேதத்தின் பாத்திரங்களை எடுத்து அங்கே பொருத்தி விட்டார்கள். சொல்ல போனா அதே பாகால் ஆராதனை, பேரு மட்டும் மாறி இருக்கு. 326 ஸ்தாபிக்கப்பட்டு இப்போ ரோமன் கத்தோலிக் சபை என்னவாக மாறுகிறது? ஆனால் அது வரைக்கும் ரோம் அரசியல் ரோமா இருந்தது. அரசியலும் மதமும் கலந்த ஒரு கலவையாக மாறுகிறது. அதனாலதான் தானியேல் சொல்லும் போது அவர் சொல்றாரு, பாதங்கள் 10 பாதங்கள் இருக்குது, அது இரும்பும் களிமண்ணும் கலந்ததாக இருக்கிறது. இரும்பு என்று சொல்லும் போது அரசியல், களிமண் என்று சொல்லும் போது மதம், களிமண்ணும் மதமும் இரும்பும் ஒன்று சேர்ந்த ஒரு கலவையாய் மாறினது ரோமன் கத்தோலிக் சபை. 100 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜானால அரசியலையும் பார்த்து கொண்டு மதத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வராமல் ரோம ராஜ்யம் உடைக்கப்படுகிற நிலைமை வருகிறது. அப்படி உடைக்கப்படுகிற ஒரு நிலைமை வரும்போதுதான் 100 ஆண்டுகளுக்கு பிறகு 326 உருவாக்கப்பட்ட ரோமன் கத்தோலிக் சபை 100 ஆண்டுகளுக்கு பிறகு பிஷப் ஆஃப் ரோம் என்று மத குருவாக முதல் போப்பை நியமித்தார்கள்.
ஆனால் அன்று போப் என்கிற பட்டம் இல்லாமல் பிஷப் ஆஃப் ரோம் என்று நியமித்தார்கள். அதற்கு பிறகு அதை ரிவைஸ் பண்ணி போப் என்கிற பெயரை கொடுத்தாங்க. போப் என்றால் தகப்பன் என்று அர்த்தம். பரம பிதா மாத்திரமே நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மனிதனை நாம் ஆராதிக்க முடியாது. இப்ப நல்லா கவனிக்கணும். உண்மையான கிறிஸ்தவம் இந்த ரோமன் கத்தோலிக் சபையை எதிர்த்து பார்க்கும்போது அரசியல் செல்வாக்கோடு பயங்கர வல்லமையோடு அது வந்ததினாலே அதை அநேகரால் எதிர்த்து நிற்கவே முடியல. அநேகரால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஏன்னா அரசியல் செல்வாக்கு அங்கு இருந்தது, அரசியல் வல்லமை அங்கே இருந்தது. அரசியல் வல்லமை வைத்து கடைசியில் என்ன ஆனது? மத குருவாய் இருந்த போப்பே ராஜாவாக மாறினார். இதுதான் சரித்திரம். மத குருவாக நியமிக்கப்படுகிறவர்கள் அடுத்தடுத்து வர போப்ஸ் என்ன ஆயிட்டாங்க? அவர்கள் வெறும் மத குரு அல்ல, அவர்கள் ராஜாக்களாக மாறி ரோமன் கத்தோலிக் சபை 1200 வருஷம் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்குது. இதுவும் சரித்திரம். ஒரு சபை உலகத்தை 1200 வருஷம் ஆண்டு கொண்டதானால் அது ரோமன் கத்தோலிக் சபை. இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டாங்க, நீ ராஜாவா? பிலாத்து கேட்கிறான், நீ சொல்லுகிறபடியே. அப்படியானால் உன் ராஜ்யம் எங்க? அவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த ராஜ்யமா இருந்திருக்குமானா என் வேலைக்காரங்க சண்டை போட்டிருப்பாங்க. என்னுடைய ராஜ்யம் வரக்கூடிய ராஜ்யம் என்று சொன்னார். வரக்கூடிய ராஜ்யம் அவருடைய ராஜ்யம். ஆனால் ஒரு சபை 1200 வருஷம் ராஜாக்கள் எல்லாம் அவளோடு வேசித்தனம் செய்தார்கள். அவளுடைய மதுவினால் மயங்கி கிடந்தார்கள். பல்வேறு ராஜாக்கள் போய் போப்புக்கு கீழாக நின்று, இன்னைக்குமே போப்பை நீங்க பார்க்க வேண்டுமானால் மோதிரம் எல்லாரும் பார்க்க முடியாது, பெரிய பெரிய பிரதிநிதிகள் தான் பார்க்கணும். நான் ஒரு இடத்துல ரோமன் கத்தோலிக் மக்கள் கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், எத்தனை பேருக்கு போப்ப தெரியும்? அன்னைக்கு ஜான் பால் போப்பாக இருந்தார். அங்க இருந்த மக்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெருமையா சொன்னாங்க. போப்புக்கு உங்களை தெரியுமான்னு தெரியாது. நாங்க எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியும்? எல்லாரும் கை தூக்குனாங்க. இயேசுவுக்கு உங்களை தெரியுமான்னு தெரியும். நாங்க யாரை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ பிரியமானவர்களே, அது மாத்திரம் நடக்கல. இதை நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 6வது வசனம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தோடு இந்த சபை வெறி கொண்டிருந்ததாம். இப்ப நல்லா கவனிக்கணும். ரோமன் கத்தோலிக் சபை உருவாக்கப்பட்ட பிறகு உள்ளுக்குள்ளாக அங்கே இருந்த கிறிஸ்தவ சமுதாயம் வார்த்தையின் மூலமாக எதிர்த்து நிற்பதற்கு பல தீர்மானங்கள் எடுத்தாலும் ரோமன் கத்தோலிக் சபை அவர்களை கொன்று போட்டது. சர்ச் ஹிஸ்டரி, சரித்திரம் என்று சொல்லும்போது நான் பேசுவது புராட்டஸ்டன்ட் சரித்திரத்தை மாத்திரம் பேசவில்லை. ரோமன் கேத்தலிக் என்சைக்ளோபீடியா, ரோமன் கேத்தலிக் சர்ச் ஹிஸ்டரி, அவர்களுடைய சரித்திரத்திலே எழுதியிருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்களை எதிர்த்து வந்த கிறிஸ்தவர்களை கொன்னிருக்கிறாங்க. எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா? எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது 68 கோடி கிறிஸ்தவர்கள். இருக்கீங்களா? யாரு கொன்னது? யாரு கொன்று போட்டது? ரோமன் கத்தோலிக் சபை. அதைத்தான் டார்க் ஏஜஸ், சபையின் இருளின் காலம் என்று சொல்வார்கள். அநேக பரிசுத்தவான்கள் மரித்தார்கள். நீ ரோமன் கேத்தலிக் சபையை எதிர்த்து நின்னா கொன்று போடுவோம் என்று கொண்டார்கள். ரத்த வெள்ளத்தில் இருந்தது கிறிஸ்தவம்.
இந்த ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்ட பிறகு வந்த புரட்சி தான் மார்ட்டின் லூத்தருடைய புரட்சி. அதுதான் புராட்டஸ்டன்ட் செக்மெண்டாக பிரித்தது. புரொட்டஸ்ட் என்றால் என்ன? எதிர்த்து நிற்பது. புரட்சி எதுக்கு விரோதமா புரட்சி? இந்த ஸ்திரீக்கு விரோதமாக புரட்சி. இன்னைக்கு இருக்கிற சிஎஸ்ஐ மக்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. மார்ட்டின் லூத்தரை கொன்று போடுவதற்கு போப்போடைய சேனைகள் அனுப்பப்பட்டு ஒவ்வொரு ஊராக அவர் தப்பி 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 கடைசியில் ஒரு ராஜா அவர் ஒரு பெரிய கோபுரத்தில் 20 ஆண்டுகள் அடைத்து வைத்திருந்தார். ரகசியமாக இங்கே வாழ்ந்து கொண்டு வேதத்தை லாத்தின் மொழியிலே அவர் மொழிபெயர்த்து மக்கள் பொதுமக்கள் வாசிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தில் மார்ட்டின் லூத்தர் செய்ததுதான் இன்று நமக்கு வேதமாக நம்மளுடைய கையில் இருக்கிறது. அப்படியானால் இந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற மலை 7 மலைகள், அது வேட்டிக்கன். வேட்டிக்கனின் தலைமை போப். அப்ப இந்த போப் யாராக இருக்கிறார்? வேதத்தின்படி. அதனால 5வது வசனத்தை வாசிங்க. இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு நான் வருகிறேன். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது. அதனாலதான் சொல்லுகிறாங்க, நாங்க தாய் சபை, நாங்க தாய் சபை. வேற ஏதாவது சபை சொல்லுதா நாங்க தாய் சபைன்னு? சொல்ல முடியாது. அருவருப்பு. ஏன்னா பாபேல்ல தொடங்கின ஆராதனை முறைமை கிறிஸ்தவமாக்கப்பட்டது. கிறிஸ்தவம் என்கிற போர்வையிலே உள்ளே நுழைக்கப்பட்டது. வேசிகளுக்கெல்லாம் தாய். இப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ அம்மானா குமார்த்திகள் இருக்கிறாங்களாம். இப்ப பாருங்க, புராட்டஸ்டன்ட் மார்க்கம் பிரிந்து வந்தது. கொஞ்ச காலம் மார்ட்டின் லூத்தருடைய எழுப்புதல் முடிந்ததும் புராட்டஸ்டன்ட் மார்க்கம் அமைப்பாக மாறி போச்சு. ஜான் வெஸ்லி பிரிந்து வந்தார், அது அமைப்பாக மாறினது. பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் பிரிந்து வந்தார்கள், அமைப்பாக மாறிவிட்டது. இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைகளே 55-60 பாகமாக மாறி உள்ளது. ஆனா பெந்தகோஸ்து எழுப்புதல் அசூசாவிலே, கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு மேல் மாடியிலே தொடங்கும் போது ஒரு எழுப்புதல் தீயாகத்தான் இருந்தது, அமைப்பில்லை. அப்போ ஒரு அமைப்பாக மாறும்போது தாயோடைய வேசித்தனத்தை செய்கிறாய். அதான் இங்க உண்டான விஷயம். அப்ப இந்த ரோமன் கத்தோலிக் சபைக்கு தலைமை தாங்கக்கூடிய போப், நான் வேதத்தின்படி நம்புகிறேன், இந்த போப் அலுவலகமே அந்தி கிறிஸ்துவின் அலுவலகம். Who is the Antichrist? கேள்வி எழுப்பினேன். இப்ப நான் அதை முடிக்கிறேன். இதற்கு எனக்கு எதிர்ப்பு வரலாம், என்ன வேணா வரலாம், எனக்கு தெரியாது. அது ஆண்டவருடைய கையில் இருக்கு. இதை ஒரு அம்மாட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு ரோமன் கேத்தலிக் கூட்டத்துக்கு மத்தியில் பேசும்போது நான் சொன்ன பாருங்க, அதுல நிறைய நன்ஸ் இருந்தாங்க. நான் இதை சொன்னதும் ஒரு மதர் எந்திரிச்சு நின்று சேர ஒரு உதச்சு என்னை பார்த்து, கள்ள தீர்க்கதரிசி, நம்ம பரிசுத்த பிதாவை பார்த்து தூஷணம் பேசுகிறான் என்று அங்கிருந்த நன்சில எந்திரிங்கடி எல்லாம் அப்படின்னு எல்லாரும் நன்சிங் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அங்கிருந்த மக்கள் யாருமே போகல. அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்னது உண்மை என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் அதில் ஒரு சகோதரியை சந்திச்ச ஒரு நன்னை சந்தித்தேன். ரொம்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நன் சொன்னாங்க, நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆபத்து, உயிருக்கு கூட ஆபத்து வந்துடும் அப்படின்னாங்க. நான் சொன்ன, சிஸ்டர், உங்க பிதாக்கள் எங்களுடைய பிதாக்களை கொன்று கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய ரத்தத்திலே நாங்க பிறந்திருக்கிறோம். நீங்க சொல்றது உண்மை. எப்படி அந்த வார்த்தை அவங்க வாயில வருது பாருங்க. உங்க உயிருக்கு கூட ஆபத்து வரும். இதுவரைக்கும் தேவன் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆனால் எங்க போனாலும் இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்த ஒரு தெளிவான தீர்க்க தரிசனம், இருளின் ராஜ்யத்தை நீ வெளிப்படுத்துவாய். இப்பவும் நான் சொல்லுகிறேன், தனிப்பட்ட ரோமன் கத்தோலிக் மக்கள் மேல் எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை.
உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். சத்தியம் தெரியாமல் இருக்கிற ஜனங்கள் மேல நம்ம கோபப்படக்கூடாது. அமைப்பின் மேல் கோபம். நல்லா புரிஞ்சுக்கணும், அமைப்பு தவறு, சிஸ்டம் இஸ் ராங். மக்கள் அல்ல, மக்கள் அப்படி தவறாக போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் எந்த கோபமும் பட முடியாது. ஆனால் அந்த அமைப்பு, இன்னைக்குமே போப் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, ஈஸ்டர் அன்னைக்கு, குட் ஃப்ரைடே அன்னைக்கு, லென்த் நாட்கள் எல்லாம் வாரம் தவறாமல் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காக்கு வந்து கையை அசைத்து ஓ இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு என்று பேசுகிறார்கள். செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காக்கு முன்பதாக அந்த வேட்டிக்கன்ல இருக்கிற சபையில் நின்று அவர் சொல்லுவார், ஆனா உண்மையாகவே அவர்கள் யாரை ஆராதிக்கிறார்கள் யாருக்காச்சும் தெரியுமா? உள்ளே இருக்கக்கூடிய போப்பாக இருக்கட்டும், பிஷப்மார்களாக இருக்கட்டும், கார்டினல்ஸாக இருக்கட்டும், உண்மையாகவே அவர்கள் யாரை ஆராதிக்கிறார்கள்? இயேசுவையா? இல்லை. நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்க அந்த வீடியோவை நீங்க பாருங்க. 2013 போப் பெனடிக்ட், I want the first lightning video. எல்லாரும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொஞ்சம் பொறுமையாக எல்லாரும் உட்காருங்க, இதை முடித்து விடுகிறேன். அவர்களை அவர் நோக்கி, வாசிங்க. லூக்கா. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தானுடைய ஆராதனை முறைமைகள் பயங்கரம். தந்திரமாக, நயவஞ்சகமாக உலகத்தில் அநேக மதங்களை உருவாக்கி ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார். அதுல தலைமைக்குரிய மதம் தான் ரோமன் கத்தோலிக். சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறானா, அவனுடைய வீழ்ச்சியின் காலத்தை இயேசு பேசுகிறார். இப்ப போப் பெனடிக்ட் பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் a minute, திடீர்னு ரிசைன் பண்றார். சடுதியாய் ரெசிக்னேஷன் கொடுக்க. 7 வருஷம் தான் போப்பா இருக்கிறாரு, எனக்கு சுகவீனத்தின் காரணத்தினாலே நான் ரெசிக்னேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணி, இதுவரைக்கும் போப் சரித்திரத்தில் நடைபெறாத ஒரு விஷயம் இது. ஏன்னா போப்பாக இருந்தால் சாகும் வரைக்கும் போப். ஜான் பால்லாம் மாசக்கணக்காக ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தாங்க. அந்த பட்டம் அவங்க சாகிற வரைக்கும் அவர்களுக்கு அந்த பட்டம். ஆனா போப் ரெசிக்னேஷன் கொடுத்து 1 மணி நேரத்துக்குள்ளாக வேட்டிக்கனிலே ஒரு சம்பவம். இதுவரைக்கும் போப்புடைய சரித்திர செலக்ஷன் சரித்திரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. இதை இத்தாலி டெலிவிஷன் சேனல் இதை வெளியிட்டார்கள் அடுத்த நாள். இப்ப 1 மணி நேரத்தில் என்ன நடந்தது பாருங்க. டு யூ ஹேவ் தி ஆடியோ ஃபார் இட் பிரதர்? இதுக்கு ஆடியோ இருக்கா? இல்ல வராதா? ஒரு மைக் வச்சா? ஓ ஓகே, சரி, பரவாயில்ல. ஏன்னா ஒரு மைக் வச்சு பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்குமான்னு பாருங்க. ஒரு மைக் மட்டும் ஜஸ்ட் அந்த மைக்கு பார்ப்போம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு என்ன அந்த வீடியோட பார்க்கும்போது, சவுண்டோட பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்த நல்லாக இருக்கும்.
வால்யூம் வைங்க. Just hours after the Pope announced his surprise resignation, the heavens over Rome opened and the top of St. Peter's Basilica struck by lightning. As the sky was lit up by the huge bolt, it led to speculation as to whether Benedict XVI's boss was less than happy with the news. இப்போ என்ன நடக்குதுன்னா, பெனடிக்ட் போப் ரெசிக்னேஷன் கொடுத்து 1 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு மின்னல் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் தாக்குது. இது அடுத்த நாள் டிவி சேனல்ஸ் என்ன சொன்னது என்றால், a sign from God, தேவனிடத்திலிருந்து ஒரு அடையாளம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா தேவனிடத்திலிருந்து வந்த அடையாளம் என்பது எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு, வானத்திலிருந்து சாத்தான் மின்னல் விழுந்தது போல் விழுந்ததை கண்டேன். இப்ப நீங்க சொல்லலாம், எங்க மின்னல் பல இடத்துல விழுகுது, அது மாதிரி மின்னல் அங்கே விழுந்துருச்சு, அவ்வளவுதானே. நீங்க சொல்றது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு போப் பிரான்சிஸ் செலக்ஷன் ஆகிறார். பெனடிக்ட் ரெசிக்னேஷன் ஆன பிறகு, ரிசைன் பண்ண பிறகு போப் பிரான்சிஸ் செலக்ஷன் ஆனதும் இதுவரைக்கும் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காக்கு வெளியே நடக்கிற இயேசுவை ஆராதிக்கிற முறைமையோ அல்லது சுவிசேஷம் சொல்லுவது மாத்திரம்தான் நம்ம பார்த்திருக்கிறோமே தவிர, செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காக்குள்ளாக போப் அங்க இருக்கிற கார்டினல்ஸ் என்ன ஆராதிக்கிறார்கள் என்பது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா போப் பிரான்சிஸ் வந்ததும் இதை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று சொல்லி போப் பிரான்சிஸோடைய அனுமதியோட இன்னொரு வீடியோ யூடியூப் சேனல்ல அவர்கள் கேத்தலிக் சர்ச்சே போட்டுச்சு. கேத்தலிக் யூடியூப் சேனல் ஒன்று அதை பதிவு செய்தார்கள். இப்ப நீங்க அதை பாருங்க, அந்த வீடியோ பாருங்க. இப்ப இது இந்த வீடியோ வாட்டிக்கன்ல உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காக்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனை. கேத்தலிக் டிவி, சிடிவி பாருங்க, கேத்தலிக் டிவியே இதை வெளியிட்டது. போப் இதை வெளியிட வேண்டும் என்று அனுமதி கொடுத்துதான். ஏன்னா உள்ள நடக்கிற ஆராதனை யாருமே பார்க்க முடியாது. இப்போ அங்க ஒரு ஆராதனை நடக்குது, உள்ளுக்குள்ளாக போப், அங்க இருக்கிற கார்டினல்ஸ் எல்லாரும் இருக்கிறார்கள். இப்ப என்ன நடக்குது பாருங்க. இது 2013 வீடியோ. இப்போ ஒரு மங்க் இப்ப ஒரு பாடல் பாடுகிறார், ஆராதனை செய்கின்றார். Of the Antichrist. Oh, what happened? Okay, put a pause. லாத்தின் மொழியிலே பாடுகிறார்கள், ஆங்கிலத்திலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் இப்ப தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். His flame, Lucifer, dawning his own creation. ஓ லூசிஃபரே, உன்னுடைய சொந்த சிருஷ்டிப்பினால் நீ உருவாக்கப்பட்டாய். அதாவது நீ, இது யாருக்கு பொருந்தும்? தேவன் ஒருவர்தான், அவர் ஒருவர்தான் அங்கே இருந்தார். ஆதியிலே தேவனுடைய வார்த்தை, வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாயிருந்தது. இப்போ அவங்க பாடுகிற பாடல் லூசிஃபருக்கு. நம்ம சபையில யாராவது லூசிஃபருக்கு பாட்டு பாடுவோமா? அவனை வேணா எதிர்த்து பிரசங்கம் செய்யலாம். லூசிஃபர் என்கிற பெயரை நாம் பயன்படுத்தினால் எதிர்த்து நின்று நம்ம வேணா சொல்லுவோமே தவிர, அவனுடைய அக்கினி, லூசிஃபரின் அக்கினி தன் சொந்த சிருஷ்டியை சிருஷ்டிக்கிறது. அடுத்து மனிதனே நான் சொல்லுகிறேன், ஓ லூசிஃபர், அவனுக்கு மறைவே கிடையாது. சூரியன் எப்படி மறையுது? செட்டிங். சூரியன் மறைவது போல லூசிஃபர் நீ மறைந்து போக மாட்டாய். கிறிஸ்து உன்னுடைய குமாரன். அது எப்படிங்க கிறிஸ்து லூசிஃபருக்கு குமாரனா?
பாடி இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்து என்று யாரை சொல்லுகிறார்கள்? அங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்து தன்னைத்தான் கிறிஸ்துவாக காண்பிக்கிறான். லூசிபரின் மகனாக நான் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஓ லூசிபரே, உன் அக்கினியினால் உன் சொந்த சிருஷ்டிப்பை உருவாக்குகிறாய். கிறிஸ்து உன்னுடைய மகன். ஓ மனிதனே, நான் சொல்லுகிறேன், லூசிபரே, உனக்கு மறைவு இல்லை. போதும். இதற்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆமென். ஓ பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்து யார்? இனஃப் பண்ணிட்டா. அந்த கிறிஸ்து யார்? இந்த வார்த்தைகளை இன்னும் 2 வசனங்களை வாசித்து சில பிக்சர்ஸை காட்டுற உங்களுக்கு. 4ஆம் வசனத்தை பாருங்க. 4ஆம் வசனம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்து, அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பும் ஆடை தரித்து, அந்த ஸ்திரீ இரத்தாம்பர சிவப்பு ஆடை தரித்திருக்கிறாள். நான் 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். முக்கியமானது பாருங்க. நீங்க பாருங்க, அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பு ஆடையும் தரித்திருக்கிறாள். போப் பெனடிக்ட் கூட சுத்தி நிற்பதெல்லாம் கார்டினல்ஸ். போப்பை செலக்ஷன் பண்ற கமிட்டி. அவங்களுடைய ட்ரெஸ் கோட் என்னன்னா இரத்தாம்பரமும் சிவப்பும். வேதம் அடையாளம் காண்பிக்கிறது நமக்கு. இரத்தாம்பரம் எதை காண்பிக்கிறது? பர்பிள். இரத்தாம்பரம் எதை காண்பிக்கிறது? ராயல்டி. சிவப்பு எதை காண்பிக்கிறது? நியாய தீர்ப்பு, இயேசுவின் ரட்சிப்பு. அப்ப இரத்தாம்பரம் சிவப்புடைய ஆடைகளோடு இங்க இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீக்கு இருக்கக்கூடிய காரியங்களை நீங்க பாருங்க. கையில் என்னெல்லாம் இருக்குது அந்த ஸ்திரீக்கு? 4வது வசனம். பொன்னினாலும் ரத்தினங்களாலும். இப்ப பாருங்க, போப் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சிங்காசனம் கோல்டு த்ரோன். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று நம்முடைய இயேசு சொன்னார். பழைய போப்புகள் வந்து கொண்டிருந்த தங்க ரதம், அவங்களுடைய பனிமுட்டுகள், செய்கின்ற வேலைகள் முழுவதும் தங்கம், முத்துக்கள். அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம், இப்ப அந்த கிரீடத்தை யாரும் போடுறதில்லை. ஏன்னா அந்த கிரீடம் ரொம்ப கனம். ஒரு போப்பு கழுத்து முறிஞ்சு செத்துட்டார், அதனால இப்ப கிரீடம் கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக தொப்பி கொடுத்துட்டாங்க. அந்த கிரீடம் தங்கம், அதுல முத்துக்கள் வைரங்கள் பதித்து, வானத்திற்கும் பூமிக்கும் பாதாளத்துக்கும் நான் தேவன் என்று சொல்லி பட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போப்புடைய பட்டம் என்னன்னா விக்காரியஸ் பிலிடாய். விக்காரியஸ் பிலிடாய் என்று லாத்தின் மொழியிலே சொன்னால் தேவகுமாரனுக்கு பதிலாக. இயேசு கிறிஸ்து போகும்போது, இங்க நான் முடிக்கிறேன், இயேசு கிறிஸ்து போகும்போது அவர் சொன்னார், நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் வர முடியாது. இயேசு கிறிஸ்து என்னும் ஸ்தானத்துக்கு பதிலா வேற ஒரு ஸ்தானத்தில் தேவன் வந்தார். அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவி. ஆனா போப்புக்கு விக்காரியஸ் பிலிடா என்றால் தேவகுமாரனுக்கு பதிலாக. ஓ, அந்த கிறிஸ்து யார்? விசுவாச துரோகம். என்ன விசுவாச துரோகம் நடக்குது? இப்ப அநேக சபைகளை தாய் சபைக்கு திரும்ப வாங்க, என்னை விட்டு தானே பிரிஞ்சு போனீங்க, திரும்ப வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சபைகள் சேர்ந்து விட்டது. அதோடைய பட்டியலை நான் இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது. அநேக ஸ்தாபன சபைகள் இந்த ரோமன் கத்தோலிக் சபையோடு கை கொடுத்திருக்கிறது. விசுவாச துரோகம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. அப்படின்னா இந்த அந்த கிறிஸ்துவின் அலுவலகம் போப்புடைய அலுவலகம். அதுல கடைசியாக
கடைசியாக இயேசுவின் வருகை முடியும் நேரத்திலே ஒருவன் அதிலே உட்காருவான். அவன் உலகத்தை 7 வருஷம் ஆளுகை செய்து அநேகரை துன்ப காலத்துக்குள்ளாகவும் இருக்கிறதிலே கொடிய மோசமான காலத்துக்குள்ளாகவும் நடத்த போகிறவனாக இருப்பான். அந்த 7 வருஷம் முடிந்ததும் இயேசுவின் ராஜ்யம் திரும்ப வந்து பூமியிலே ஸ்தாபித்து அந்தி கிறிஸ்துவையும் அவனை சேர்ந்த சேனைகளையும் தமது வாயின் வார்த்தையினால் தேவன் அளிப்பார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நான் உறுதியாக வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிற வார்த்தை, who is the antichrist? Pope is the antichrist என்று சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.